வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று முதல் கொரோனா தடுப்பூசி திருவிழா. தடுப்பூசி பணிகளை துரிதப்படுத்துமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு 1,52,000 கடந்தது. ஒரே நாளில் 839 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழப்பு. ஒருவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதியானால் அதனை நுண்ணிய கட்டுப்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். முழு ஊரடங்கால் வெறிச்சோடி காணப்படும் மும்பை நகர சாலைகள். கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் கொரோனாவால் உயிரிழப்பு. வாக்கு எண்ணிக்கை திட்டமிட்டபடி நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். திருவெண்ணெய்நல்லூர் அருகே பாஜக நிர்வாகி மீது வீடு புகுந்து தாக்குதல். திருக்கோவிலூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கலிவரதன் மீது வழக்கு பதிவு. திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் தியாக தலைவி சின்னம்மா சுவாமி தரிசனம். பொதுமக்கள், பக்தர்கள் என பலரும் சின்னம்மாவிற்கு வணக்கம் தெரிவித்து மகிழ்ச்சி. இந்தியா பிரான்ஸ் இடையே கையெழுத்தான ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்த சர்ச்சை. விசாரணை கோரி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று முதல் 4 நாட்களுக்கு தடுப்பூசி திருவிழா நடத்தப்பட உள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 8ஆம் தேதியன்று மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை டிக்கா உட்சவ் என்கிற பெயரில் கொரோனா தடுப்பூசி திருவிழாவை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். இதன்படி நாடு முழுவதும் தடுப்பூசி திருவிழா இன்று தொடங்கியுள்ளது. டெல்லி, மும்பை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களில் காலையில் இருந்தே ஏராளமானோர் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். தமிழகத்தில் இந்த தடுப்பூசி திருவிழாவின் போது நாள்தோறும் 2 லட்சம் பேருக்கு ஊசி போடுவதற்கு சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு 1,52,000 கடந்துள்ளது. மேலும் 839 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா 2ஆம் அலை தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு 1,52,879 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 90,584 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் 839 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,33,58,805 அதிகரித்துள்ளது. 1,20,81,443 பேர் நோயில் இருந்து மீண்டுள்ளனர். கொரோனாவுக்கு இதுவரை 1,69,275 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 1 லட்சத்திற்கும் குறைவாக இருந்த நிலையில் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒருவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டால் அப்பகுதியை நுண்ணிய கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டிக்கா உட்சவ் எனப்படும் தடுப்பூசி திருவிழாவை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கு தேவைப்படும் சிகிச்சைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
முகக்கவசத்தை கண்டிப்பாக அணிவதுடன் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கொரோனாவில் இருந்து அனைவரையும் பாதுகாக்கும் வகையில் தடுப்பூசி திருவிழாவில் பங்கேற்க செய்ய வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஒருவருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டால் அப்பகுதியை நுண்ணிய கட்டுப்பாட்டு பகுதியாக உருவாக்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் தங்களது பங்களிப்பை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான இரண்டாவது மிகப்பெரிய போருக்கு எதிரான தொடக்கமே இந்த தடுப்பூசி திருவிழா என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வார இறுதி ஊரடங்கு அமலில் உள்ளதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்று மிக தீவிரமாக உள்ளதால் அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இரவு 8 மணி முதல் காலை 7 மணி வரை ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளதோடு வார இறுதி நாட்களில் அத்தியாவசிய சேவைகளை தவிர்த்து முழு ஊரடங்கும் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்கிய முழு ஊரடங்கு நாளை காலை 7 மணி வரை அமலில் இருக்கும். இதன் காரணமாக மும்பை உட்பட மாநிலம் முழுவதும் சாலைகள் வாகன நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பைச் சேர்ந்த காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாதவராவ் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டார். வேட்புமனு தாக்கல் செய்து 2 நாட்கள் மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் கொரோனா அறிகுறி காரணமாக மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 2 முறை மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாதவராவ் இன்று காலை உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் உயிரிழந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை திட்டமிட்டபடி நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஒருவேளை வேட்பாளர் வெற்றி பெற்றால் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பாஜக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக திருக்கோவிலூர் தொகுதி பாஜக வேட்பாளர் திரு கலிவரதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதியில் பாஜக சார்பில் திரு கலிவரதன் போட்டியிடுகிறார். இவர் திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய பாஜக செயலாளராக உள்ள பிரபு என்பவரை தொடர்பு கொண்டு வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து கேட்டதாகவும் அதற்கு திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்தில் பாஜகவிற்கு குறைந்த வாக்குகளே பதிவானதாகவும் பிரபு பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பணியை சரியாக செய்யவில்லை என கூறி பிரபுவுக்கும் கலிவரதனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாஜக வேட்பாளரான கலிவரதன் 10 பேர் கொண்ட கும்பலுடன் சிறுவானூர் கிராமத்தில் உள்ள பிரபுவின் வீட்டிற்கு சென்று பிரபுவையும் அவரது மனைவி செல்லம்மாளையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாஜக ஒன்றிய செயலாளர் பிரபு, அவரது மனைவி செல்லம்மாள் ஆகியோர் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் தொகுதி பாஜக வேட்பாளர் திரு கலிவரதன் உள்ளிட்ட 10 பேர் மீது கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்து திருவெண்ணைநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா பிரான்ஸ் நாடுகளிடையேயான ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து விசாரணை நடத்த கோரி உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையே கடந்த 2016ஆம் ஆண்டு ரஃபேல் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறி ஒப்பந்தம் தொடர்பாக விசாரணை நடத்த உச்ச நீதிமன்றத்தில் கடந்த டிசம்பர் 2018ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களையும் கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பரில் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து தாக்கல் செய்யப்பட்ட புதிய வழக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மற்றும் சிபிஐ பிரதிவாதிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். எனினும் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இரு நாடுகளின் ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என கூறியுள்ளது. இந்நிலையில் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக விசாரணை கோரி உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கறிஞர் திரு எம்.எல். சர்மா தாக்கல் செய்த மனுவில் ரஃபேல் உற்பத்தியாளர்களான டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இடைத்தரகர் ஒருவருக்கு 1 மில்லியன் யூரோ வழங்கியதாக பிரெஞ்சு போர்ட்டல் ஒன்று புதிய தகவலை வெளியிட்டுள்ளதால்
அது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 10 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்த இலக்கை எட்ட 85 தினங்களே ஆனதால் குறைந்த தினங்களில் 10 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்திய நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதற்கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து 60 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் 45 வயதுக்கு மேற்பட்ட இணை பாதிப்புகள் உள்ளவர்களுக்கும் தற்போது 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் என தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்றிரவு 7:30 மணி வரை நாடு முழுவதும் 10 கோடியே 12,84,282 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 85 தினங்களில் இந்த இலக்கை எட்டியதால் விரைவாக 10 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. அமெரிக்காவில் 89 தினங்களிலும் சீனாவில் 102 தினங்களிலும் 10 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள திருவேற்காடு அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் தியாக தலைவி சின்னம்மா இன்று சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலில் இருந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சின்னம்மாவுக்கு வணக்கம் தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவேற்காட்டில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் சின்னம்மா சுவாமி தரிசனம் செய்தார். சின்னம்மாவுக்கு எலுமிச்சை மாலை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேக பூஜையில் சின்னம்மா கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து அருள்மிகு உற்சவர் அம்மன் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, அங்காள பரமேஸ்வரி சன்னதி, உச்சிஷ்ட கணபதி சன்னதி, பிரத்யங்கிரா தேவி சன்னதி, அஷ்டலட்சுமிகள் சன்னதி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, துர்கை அம்மன், பைரவர் உள்ளிட்ட சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார். சின்னம்மா வருகையையொட்டி அங்கிருந்த பொதுமக்கள், பக்தர்கள் என பலரும் சின்னம்மாவுக்கு வணக்கம் தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவும் போதிலும் அதனை முற்றிலுமாக அலட்சியம் செய்துவிட்டு சென்னை காசிமேடு மீன் சந்தையில் இன்று ஆயிரக்கணக்கானோர் காலையிலேயே கூடினர். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் நோய் தொற்றை தடுக்க தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 800க்கும் மேற்பட்ட இடங்கள் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் சென்னையில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட நோய் கட்டுப்பாடு பகுதிகள் உள்ளன. சென்னையில் கொரோனாவின் தாக்கம் அதிகமுள்ள போதிலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காசிமேடு மீன் சந்தையில் காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. சமூக இடைவெளியை மதிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் கொரோனா விதிமுறை முற்றிலுமாக காற்றில் பறக்கவிட்டு பலரும் அலட்சியத்துடன் செயல்பட்டனர். மகாராஷ்டிராவில் கொரோனா 2ஆம் அலை தாக்கம் வேகம் எடுக்கும் நிலையில் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் அம்மாநிலத்தில் 15 நாட்கள் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. நாட்டிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில்தான் கொரோனா தாக்கம் மிகப்பெரிய அளவில் உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அம்மாநிலத்தில் கொரோனாவுக்கு 55,411 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 309 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை கொரோனாவால் 33,43,951 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 57,638 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மகாராஷ்டிராவில் 15 நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்த அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே அனைத்து கட்சி தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து இன்று மீண்டும் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது.
மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என தான் கூறவில்லை எனவும் தனது பேச்சின் ஒரு பகுதி மட்டும் திரித்து வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் வியூக நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். 8 கட்டங்களாக நடைபெறும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் 3 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பிரபல தேர்தல் வியூக நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காக பணியாற்றி வருகிறது. தேர்தல் குறித்து பத்திரிகையாளர்களுடன் உரையாற்றிய திரு பிரசாந்த் கிஷோர், மேற்கு வங்கத்தில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கூறுவது போன்ற ஆடியோ பதிவுகளை பாஜக தலைவர் திரு அமித் மால்வியா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இந்த பதிவு சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தனது பேச்சின் ஒரு பகுதி மட்டும் திரித்து வெளியிடப்பட்டிருப்பதாக திரு பிரசாந்த் கிஷோர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தங்களது சொந்த கட்சி தலைவர்களின் உரையை விட தனது உரையை பாஜகவினர் முக்கியமாக கருதியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தைரியம் இருந்தால் தனது பேச்சின் முழு ஆடியோவையும் வெளியிட வேண்டும் எனவும் திரு பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடக போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் 5வது நாளாக இன்று தொடர்கிறது. 6வது ஊதிய குழு பரிந்துரையின்படி ஊதிய உயர்வு, அரசு ஊழியர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடக மாநில போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த 7ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தை கைவிட்டு ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்த நிலையிலும் ஊழியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். நோட்டீஸ் அனுப்பியும் பணிக்கு திரும்பாததால் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கர்நாடக அரசு பணி நீக்கம் செய்துள்ளது. தற்காலிக பணியாளர்களை கொண்டு குறைந்த பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் யுகாதி விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர் செல்ல ஏராளமானோர் குவிந்ததால் பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் சென்னை மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரை பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பகுதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள கடற்கரை பகுதிகளில் சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாட்களிலும் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகளுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் நிலையில் தடை உத்தரவு காரணமாக கடற்கரை பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நுழைவு வாயில்கள் மூடப்பட்டுள்ளன. காமராஜர் சாலையில் உள்ள நடைபாதையில் மட்டும் பொதுமக்கள் நடைபயிற்சி செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். மெரினா கடற்கரையில் உள்ள சர்வீஸ் சாலையில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நூற்றுக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் கடற்கரை முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. ஈரோடு மேட்டூர் சாலையில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இன்று மூடப்பட்டது. இறைச்சி கடைகளில் இறைச்சிகள் முன்கூட்டியே எடையிடப்பட்டு பார்சல் முறையில் விற்பனை செய்யப்படுகின்றன. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை உரிய முறையில் பின்பற்றுவதாக தெரிவித்துள்ள இறைச்சி கடை உரிமையாளர்கள், பார்சல் முறையினால் இறைச்சி எளிதில் கெட்டுவிடும் என்பதால் அதிக தளர்வளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் எங்களுக்கு கொரோனா அதிகமாக இருக்கிறங்காட்டி கேப் விட்டு எல்லாம் நில்லுங்க, சானிடைசர் கொடுங்க, சமூக இடைவெளி விட்டு நில்லுங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதை பின்பற்றுறோம். கவர் மட்டும் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கவரில் போட்டால் 1 மணி நேரம் தான் அந்த கறி தாங்குது. அதுக்கப்புறம் கெட்டு போயிடுது. மட்டன் கூட தாங்கும். சிக்கன் சீக்கிரம் தண்ணீர் விட்ட பொருளாக இருக்கிறங்காட்டி கெட்டு போயிடும். அதனால் நாங்கள் அதை செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இலங்கையைச் சேர்ந்த விமானப்படை வீரர் ஒருவர் பாக் ஜலசந்தி கடல் பரப்பை நீந்தி கடந்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். இலங்கை விமானப்படை வீரரான ரோஷன் அபேசுந்தரே பல்வேறு நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த நீச்சல் வீரர் ஒருவரின் 50 ஆண்டுகால கின்னஸ் சாதனையை முறியடிக்கும் விதமாக சாதனை படைக்க முடிவு செய்த அபேசுந்தரே நேற்று அதிகாலையில் தலைமன்னார் ஊர்முனை கடலில் குதித்து நீந்த தொடங்கினார்.
இந்திய இலங்கை கடலோர பாதுகாப்பு படை உதவியுடன் நேற்று பிற்பகல் தனுஷ்கோடி அரசல்முனை கடல் பகுதிக்கு வந்தபோதிலும் இந்திய கடற்கரையில் அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே கடலிலேயே ரோஷனுக்கு அந்நாட்டு வீரர்கள் பழசாறு கொடுத்தனர். பின்னர் மீண்டும் நீந்த தொடங்கி இன்று அதிகாலை அபே சுந்தரே இலங்கை தலைமன்னார் சென்றடைந்தார். இதன் மூலம் முதன்முறையாக 56 கிலோமீட்டர் தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். அபே சுந்தரேவுக்கு நீச்சல் வீரர்கள் உட்பட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 137வது நாளை எட்டியுள்ள நிலையில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். மத்திய அரசின் விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் டெல்லியில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 4 மாதங்களை கடந்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நீடித்து வரும் நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி மடுக்கவில்லை. இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 137வது நாளை எட்டியுள்ளது. இப்போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். வரும் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நினைவுபடுத்தும் வகையில் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட இருப்பதால் அன்றைய தினம் நெடுஞ்சாலைகளை முற்றுகையிடுவது உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்த விவசாய சங்கங்கள் திட்டமிட்டுள்ளன. நிகழ்வுகள் மேலும் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது காணலாம். துபாயில் இருந்து சென்னை வந்த விமானத்தின் கழிவறைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலை வந்த ஏர் இந்தியா விமானத்தை ஊழியர்கள் தூய்மைப்படுத்தினர். அப்போது விமானத்தின் கழிவறை தண்ணீர் தொட்டிக்குள் இருந்த 2 பார்சல்களில் தங்கக்கட்டிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த சுங்கத்துறையினர் 1.36 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆலங்குடியில் கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறி 100க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி வேள்வி தீ யாகம் நடத்த முயன்ற சாமியாரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஆலங்குடியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் தீயில் இறங்கி யாகம் செய்ய போவதாக சாமியார் ஒருவர் அறிவித்திருந்தார். இதனை கேள்விப்பட்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று திரண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் நேரில் சென்று வேள்வி தீ யாகம் நடத்த முயன்ற சாமியாரை தடுத்து நிறுத்தி கூட்டத்தை கலைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. பழனியில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் அதிகாலையில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழையால் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கும்பகோணத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தினரை தகாத வார்த்தையால் பேசிய திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அச்சமூகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டின் முன்பாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட திமுகவினரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி அருகே உள்ள சுல்தான்பேட்டையில் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுல்தான்பேட்டையில் உள்ள தேங்காய் சித்தர் கோவிலில் மர்ம நபர்கள் 2 உண்டியலை உடைத்து அதில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல் அரும்பார்த்தபுரம் செங்கேணி அம்மன் கோவிலிலும் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த 2 சம்பவங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று ஒரே நாளில் 85 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ சுரேஷ் ராஜனின் மகன், மாநகராட்சி ஊழியர், பள்ளி மாணவி உட்பட ஒரே நாளில் 85 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் வீடு வீடாக சென்று காய்ச்சல் பரிசோதனைகளை சுகாதாரத்துறையினர் இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு எடுத்துரைத்த போலீசார் அவர்களுக்கு முகக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதேபோல் பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களிடமும் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாகை அருகே ரயில் தண்டவாளத்தில் உயிரிழந்து கிடந்த இளைஞரின் உடலை அப்புறப்படுத்த ரயில்வே போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்து நள்ளிரவில் சரக்கு ரயிலை மறித்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகூர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த கமல்ராஜ் என்ற இளைஞர் நாகூர் வெட்டாறு ரயில்வே தண்டவாளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில போலீசார் எல்லை பிரச்சினையை காரணம் காட்டி சடலத்தை அப்புறப்படுத்தாமல் தாமதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நள்ளிரவில் சரக்கு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தமிழக போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை மதுரை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து மதுரைக்கு விமானத்தில் வந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அழகர் சாமி என்பவர் தனது உள்ளாடையில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்தது சோதனையில் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து 355 கிராம் தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.